மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் 5வது சாப்டர் ஆன்மீக பயிற்சி. இதில் பேஜ் நம்பர் 68, 69, 70 இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மக்கள் எல்லாருமே கடவுளை அடையணும், கடவுளை உணரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவர் சொல்லக்கூடிய அந்த பயிற்சி முறைகள், ஆன்மீக பயிற்சி முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய போதகர்களால் அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய ஆன்மீக பயிற்சி முறைகள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு பொருந்தாத விதத்தில் தீவிர கட்டுப்பாட்டு விதிமுறைகளோட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. குடும்ப வாழ்க்கையும் நடத்திக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக பயிற்சி முறைகளை பண்ணக்கூடிய மாதிரி அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதனால் என்ன ஆகுது, நிறைய விஷயங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவங்களால பின்பற்ற முடியாமல் இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய அந்த பயிற்சி முறைகளை சரியான படிக்கு அவங்களால செய்ய முடியறதில்ல. பொதுவாக ஆசிரியர்கள், அந்த ஆன்மீக பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் மக்களை உலக சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கணும், அப்படி ஒரு வாழ்க்கையை கடைபிடிக்கணும் அப்படின்னும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னும், 3வது பல மணி நேரம் பக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு பயிற்சி முறைகளை சொல்லி தூண்டி விட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரியான பயிற்சி அப்படிங்கிறது உலக பந்தங்கள்லேருந்து அவங்களால விடுவிச்சுக்க முடியாதவங்களுக்கு, அதாவது குடும்ப வாழ்க்கையில் கட்டுண்டவர்களுக்கும் நிறைய நேரம் பூஜை செய்யறதுக்கு டைம் இல்லாதவங்களுக்கும் பொருந்தாத ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெளிவாக தெரியுது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம்ங்கிறது எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போது அந்த ஒரு பிஸியான ஷெட்யூலில் அவங்களால நிறைய நேரம் ஒரு பூஜைக்கான ஒரு நேரத்தை ஒதுக்க முடியாது. அதே நேரத்தில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது அதை விட்டு அவங்களால வெளியில் வரவும் முடியாது. இதனாலேயே அவங்களுடைய போதனைகள் எதிர்பார்த்த பலனை அளிக்கிறதில்ல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸை போட்டு தான் அவங்க பயிற்சி முறைகளை அவங்க சொல்லித்தராங்க. அப்போது இந்த கண்டிஷன்ஸுக்கு இவங்களால ப்ராக்டிக்கலாக ஒத்து வர முடியல அப்படிங்கிறதுனால அவங்க சொல்லக்கூடிய அந்த போதனைகள் ஒரு எதிர்பார்த்த பலனை கொடுக்கறதில்ல. அப்போது அவங்க நிறைய முயற்சி பண்ணியும் கூட மக்களை மாற்றுறதுல தோல்வி அடைகிறாங்க அந்த மத போதகர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ போதனைகள் நடைமுறையில் பின்பற்ற முடியாததாகவும் வெறும் புத்தக அறிவை ஆதாரமாக கொண்டிருக்கிறதும் தான் இதற்கான காரணம். இப்போ இந்த பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது ஒரு தத்துவங்கள் பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக இருந்தாலும், அதை விட முக்கியமாக அதை நடைமுறையில் கொண்டு வர்றதுக்கான பயிற்சியும் சேர்த்து கொடுக்கறது அப்படிங்கிறது தான். சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற மாதிரி ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், அதாவது கேட்கறது, சிந்திக்கிறது, தியானத்தின் மூலமாக நடைமுறைக்கு கொண்டு வர்றது, இதுதான் நம்ம ஆன்மீக பயிற்சியில் செய்யக்கூடிய விஷயம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அதை உள்வாங்கிக்கணும், அதன் மூலமாக, அதாவது அதை தியானத்தின் மூலமாக பயிற்சி பண்ணி நாம் அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். அப்படிங்கிறத தான் ஆன்மீக பயிற்சி நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒன்றா இருக்கணும். நடைமுறைக்கு ஒவ்வாத ஒன்றை நமக்கு எவ்வளவு போதிச்சாலும் அதை நம்மளால் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ இந்த பயிற்சி வகுப்புகள், ஆன்மீக பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது தத்துவ விளக்கங்களை மட்டும் சொன்னால் போராது, அதை கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கணும். இப்போது அதை தான் மாஸ்டர் கேட்குறாங்க, பிறவா நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் உலக வாழ்க்கையை துறக்கணுங்கிறது எப்போதாவது முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நிச்சயமாக முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க போதனைகளில் இருந்து சாதாரண மக்கள் என்ன நன்மை அடைவாங்க? அப்போது இவங்க இந்த மத போதகர்கள் சொல்லி கொடுக்குற ஒரு போதனை அப்படிங்கிறதுலேருந்து எந்த நன்மையுமே கிடைக்க போகிறதில்ல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு
ஆன்மீகத்தில் மேன்மையான நிலைகளை அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை தான் அவங்க வந்து மக்களுக்கு போதிக்கிறாங்க. கங்கையில் போய் நீராடணும், மீன்களுக்கு உணவளிக்கணும், சமய திருநூல்களை திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மேலெழுந்த வாரியான ஒரு கருத்துக்களை போதிக்கிறத தவிர இவங்க பொதுமக்களுக்கு சொல்லக்கூடியது தரக்கூடியது வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இதுலேருந்து தெளிவாக புரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம முன்னாடி இருக்கிற உண்மையான பிரச்சனை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை துறந்துட்ட ஒரு சிலருக்கு மட்டுமே ஆன்மீக பயிற்சி கொடுக்கறது அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் பக்தியை தவிர உலகத்தில் பல விஷயங்கள், பல கடமைகள் எல்லாருக்குமே இருக்குது. அப்போது அதை வந்து அலட்சியம் பண்ண முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கும் பயிற்சி அளிக்கக்கூடியது தான் உண்மையான ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிறது. இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு வா, உனக்கு நான் பயிற்சி தரேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை ஆன்மீக பயிற்சிங்கிறது. ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் உண்மையான ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தில் ஆன்மீக வாழ்க்கையும் சரி, லௌகீக வாழ்க்கையும் சரி, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அலட்சியம் பண்ணாலும் உண்மையிலேயே அவங்க கடமையிலேருந்து தவறுறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு பொருளாகுது. உலக வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் ஒன்னோடொன்று இணைந்து சரிசமமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவசியமான ஒன்று. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான வழிகளை தான் நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆகையினால இன்னைக்கான உலக வாழ்க்கையோட ஒத்து போகக்கூடிய சரியான ஆன்மீக பயிற்சியை எல்லாருக்குமே, அதாவது சாதாரண மக்களினுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நாம் தரணும். அப்போ அப்படிப்பட்ட ஒன்று தான் நமக்கு தேவையானது. துரதிர்ஷ்டவசமாக இது இத்தனை காலமாக அலட்சியம் செய்யப்பட்ட ஒன்றா தான் இருந்துட்டுருக்குது. பெரும்பாலான மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பயிற்சிக்கு வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உதவியை தான் நம்பி இருக்க வேண்டியிருக்கு. அதாவது இரண்டையும் பேலன்ஸ்டாக கொண்டு போகக்கூடிய ஒரு பயிற்சி முறை. அப்போது இதுக்கு உதவி செய்யக்கூடியவர் குரு அல்லது மாஸ்டர், அவர்கிட்டேருந்து தான் ஒரு உதவி கிடைக்குது. அவர் ஒருத்தரால் மட்டும்தான் எதிர்காலத்தை சரியாக உருவாக்க முடியும். இப்போ இந்த உதவி வரும்போது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைங்கிறது விழிப்படையுது. அந்த குரு என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்யறதுக்காக நம்மளுடைய ஆன்மாவினுடைய மேம்பட்ட சக்திகள் எல்லாத்தையுமே எழுப்புறாரு. ஆன்மாங்கிறது ஒரு அளப்பரியான ஆற்றல் கொண்ட ஒன்று. அப்போது அந்த ஆன்மாவினுடைய சக்திகளை எழுப்புறதின் மூலமாக இந்த மாதிரியான ஒரு தூண்டுதலை நமக்கு குரு கொடுக்குறாரு. அப்போது இந்த தூண்டுதலை கொடுக்கக்கூடியவரும் நம்மளுடைய பாதையில் இருக்கிற கஷ்டங்களை எந்த நேரத்திலையும் தீர்க்க தயாராக இருக்கிற ஒருத்தரும் மிக மகோன்னதமான தகுதி வாய்ந்தவருமான நம்ம கூடவே இருக்கிற ஒரு சக மனிதர் ஒருத்தர்கிட்ட இருந்து மட்டும்தான் நாம் அடைய முடியும். இப்போ அந்த குருங்கிறவரும் ஆன்மீகம் லௌகீகம் இது ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக இருக்கக்கூடியவராக இருக்கணும். குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு தனியாக போனவராகவோ இல்லை ஆன்மீகத்தை சரியான படிக்க அவர் ஆன்மீகத்துறையில் சரியான படிக்க வாழாத ஒருத்தராகவோ இருக்கக்கூடாது. ரெண்டுத்தையுமே அவர் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகக்கூடிய நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு சக மனிதர்கிட்டேருந்து மட்டும்தான் நாம் ஒரு கைடன்ஸுங்கிறத வாங்கிக்க முடியும். அப்படி இல்லாமல் ஒரு கடவுளர்களிடமிருந்தோ இல்லை தேவதைகளிடமிருந்தோ இல்லைன்னா இறந்தவர்களுடைய ஆன்மாவை குருவா அல்லது மாஸ்டராக எண்ணியோ அவங்கக்கிட்டேருந்து நாம் ஒரு ஊக்கமும் வழிகாட்டுதலும் நம்ம நாடினோம் அப்படின்னா அது நிறைய நேரங்களில் ஆபத்தில் தான் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. செல்வம் இல்லைன்னா குடும்பத்தை துறக்கக்கூடிய ஒரு பழைய சம்பிரதாய முறைகள் அப்படிங்கிறது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தீமை விளைவிக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் பாபுஜி மாஸ்டருடைய ஒரு கருத்து. ஒரு அபியாசியினுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு ஒருத்தங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த முன்னேற்றத்தை தடுக்கும், பல பிரிவுகளுக்கு அது தடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு பாபுஜி மாஸ்டர் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறாரு. என்னென்னா, அவர்கிட்ட ஒரு 15 வருஷமாக தியான பயிற்சி பண்ணிகிட்டு இருந்த ஒரு அபியாசி
அவருடைய ஆன்மீக முன்னேற்றம் பற்றி மாஸ்டர் வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன காரணத்தினாலேயோ அவருடைய முன்னேற்றம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே ஒரு ஸ்டே ஆயிருக்கு, அப்படியே நின்றுருக்கு. மேற்கொண்டு அவருடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கல அவருக்கு. மாஸ்டர் எவ்வளோ முறை முயற்சி பண்ணியும் மாஸ்டரால் வெற்றி பெற முடியல. அப்போ இந்த கட்டத்தில் மாஸ்டர் வந்து அவருடைய முன்னாடி பிறவியை சோதிச்சு பார்க்குறாரு. அப்போது இந்த பிறவியில் அவருடைய முன்னேற்றம் தடைப்படுறதுக்கு அங்கே ஏதாவது காரணம் இருக்குதா அப்படின்னு பார்க்க முடிவு பண்ணி அதை செய்கிறாரு. அதற்கு ஒரு சிறப்பு தியானம் ஒன்று கொடுத்து அபியாசியினுடைய முன்னாடி பிறவியை சோதிச்சு பார்க்குறாரு. முன்னாடி பிறவியில் அந்த அபியாசி திருமணமாகி நிறைய குழந்தைகளை பெற்ற ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு பக்தியுடைய பெண்ணாக அவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா, அவங்களுக்கு லட்சியமான அந்த வீடு பேர் மறுபிறவியற்ற அந்த முக்தி நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமான ஏக்கம் அந்த பெண்மணி கொண்டிருந்தாங்க. ஒரு குடும்ப பெண்ணாக அவங்க வாழ வேண்டி இருந்ததுனால இதில் அவங்களால உயர்நிலையை அடைய முடியாதோ அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்படைஞ்சு சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னு விரும்பி ஒரு நாள் தன்னோட குழந்தைகளோட வீட்டை விட்டு வெளியேறி காட்டுக்கு போய் அங்கிருந்த ஒரு ஆத்தங்கரையில் குழந்தைய விட்டுட்டு ஓடுறாங்க. பயந்து போன அந்த குழந்தைங்க ஓலமிட்டு அழறாங்க. அந்த அழுகுரல் அந்த ஓடிட்டு இருந்த போது அவங்கள தொடர்ந்து வருது. அந்த குழந்தைகளுடைய அழுகுரலை அவங்க கேட்க முடியாம தன்னுடைய கைகளால் காதுகளை பொத்திக்கிட்டு அவங்க தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கைவிடப்பட்ட அந்த குழந்தைகளுடைய ஓலக்குரல் அப்படிங்கிறது ஒரு வலிமையாகவும் ஆழமாகவும் அவங்க மனசுல பதிஞ்சு அதுவே ஆழ்ந்த சமஸ்காரங்களை ஆயிட்டிருக்குது அப்படிங்கிறத மாஸ்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு இந்த அபியாசியினுடைய முன்னாடி பிறவியை சோதிச்சு பார்க்கும்போது. அப்போ அதுதான் வந்து இந்த பிறவியில் அபியாசியினுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி இருக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அப்போது அந்த பெண்மணி என்ன நினச்சிருக்காங்க, முக்தி தரக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை அவங்க செஞ்சுட்டதா அவங்க நினச்சிட்டு ஓடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே இது ஒரு கொடிய இரக்கமற்ற இதயமற்ற செயல். அவங்க அந்த ஆன்மீக முன்னேற்றத்தை விரும்பி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை அவங்க துறந்துருக்கிறாங்க. அப்போது அந்த குடும்ப வாழ்க்கையை அவங்க மறுத்துட்டதுனால இந்த பிறவியில் இயற்கையை அவங்கள தண்டிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த அபியாசி இந்த பிறவியில் உண்மையான ஈடுபாடு உடையவராகவும் முன்னேற்றத்திற்கான உண்மையான தாகம் உடையவராகவும் இருந்ததுனால அந்த பதிவை மாஸ்டர் அகற்றி இருக்கிறாரு. உடனே அவர் வந்து 3 புள்ளிகள் மேலே போய்விட்டாரு. இப்போது இதை தான் வந்து ஆன்மீகம்னு மாஸ்டர் சொல்கிறாரு. இது லாலாஜியினுடைய அருளால் இது சாத்தியமாயிற்று, எல்லாருக்கும் இது நடக்காது அப்படின்றாரு. அப்போது இயற்கைக்கு புறம்பாக நாம் கண்டிப்பாக செயல்படக்கூடாது. ஆன்மீகம் லௌகீகம் இதை ரெண்டுத்தையுமே ஒருங்கிணைந்து எடுத்துகிட்டு போகக்கூடியது தான் உண்மையான ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிறத தான் மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.